விதைப்பை வீக்கம். விதைப்பை வீக்கம் அப்படின்னா இன்றைக்கி சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து ஓடி விழுகிறாங்க, குண்டு, இந்த மாதிரி பல விளையாட்டுகளில் அந்த விதைப்பை வீக்கம் வருது. அது சரியாக்குறதுக்கு வாகை இலை, மல்லிகை பூவினுடைய இலை, பேய் பீர்க்க, கிராம்பு, அன்னாச்சி பூ, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். விதைப்பை வீக்கம் இது சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. பெரியவங்களாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பு அதிகம் படிஞ்சிருச்சுனாக்கா அவங்களுக்கு சிறுநீரகம் வெளியேறாட்டினாக்கா சிறுநீரகம் பாழ்பட்டு போயிருக்கும். ட்ராப்ஸாக வெளியில் சிறுநீர் கழிப்பாங்க. அப்போ விதைப்பையில் நீர் கோர்த்து உப்பெல்லாம் படிஞ்சு இருக்கிறப்போ வீக்கமாக வீங்கிட்டுருக்கும். பல்ஸ் மாதிரி நல்லா பெருசாக வந்துடும். பெரியவங்களாக இருந்தாங்கனாக்கா இளநீர் அளவுக்கு கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட வீக்கமாக இருந்து நிறைய பேர் வயசானவங்க எங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. இது வந்து அவங்க ஒரு வயசுக்கு மேலே, ஒரு 50 வயசுக்கு மேலே வந்து அந்த சிறுநீரக தாரையில் ஒரு பாலாடை மாதிரி வந்து அவங்களுக்கு வளர்ந்து வந்து சிறுநீரகம் வெளியேற விடாமல் வந்து அது தடுக்கும். அந்த இது தடுக்குதுனாக்கா அவங்க அந்த நாட்களில் வந்து அதிக சூடாக, அதிக புளிப்பாக, அதிக எண்ணெய் கலந்த பொருள்கள், மாமிச உணவுகள் இதெல்லாம் வந்து தவிர்த்தரணும். அப்படி அவங்களுக்கு சிறுநீர் கழிக்க முடியாமல் உப்பு வந்து படியுது சிறுநீர் தாரையில், அவங்க சிறுநீர் கழிக்கிற அப்போது அவங்களுக்கு சொட்டு சொட்டாக போகுது, வலி இருக்குது, எரிச்சல் இருக்குது, புண்ணு இருக்குது, அந்த மாதிரி காரணங்கள் இருக்குதுன்னா அவங்க உடனேவும் அதுக்கு மருத்துவம் பண்ணிடணும். இப்போ அந்த விதைப்பையில் வந்து சிறுநீரகம் போகாமல் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்க அடிபட்டு அந்த வீக்கமாக இருக்குது, ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த விதைப்பை வீக்கமாக இருக்குது அப்படின்னாக்கா அதில் நீங்கள் போட்டுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். பேய் பீர்க்கன் இலை அதனுடைய காய் கிடச்சதுனாக்கா காய், பிஞ்சு இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்துக்கிறலாம். இந்த மெழுகு பீக்கைன்னு சொல்லுவோம், பேய் பீர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இலை வந்து கசப்பு தன்மையாக இருக்கும். ஒரு இலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. வாகை இலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறணும். அது கூட சேர்ந்து மல்லிகைப்பூ இலை ஒரு 5 இலை கூட எடுத்துக்கிறணும். இது எல்லாம் சேர்ந்து அரைச்சி நல்லா வலுவலுன்னு எடுத்து வச்ச கலவை. நீரை வந்து வெளியேற்றக்கூடியது, கசடுகளை வெளியேற்றக்கூடியது. உப்பு உறைஞ்சு போய்கிட்டு இருக்குது, வீக்கமாக இருக்குது, எரிச்சல், வலி, புண்ணு அந்த மாதிரி இருக்குதுனாலும் அந்த வீக்கத்தை குறைச்சி, புண்ணை வெடுக்குன்னு வலிக்கிற வலியை குறைச்சி, உள்ளுக்க கிருமிகள் இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து அன்னாச்சி பூ 1 எடுத்துக்கிறலாம். கிராம்பு கிருமி நாசினி, வெடுக்குன்ற வலியை போக்கக்கூடியது. அதே நேரத்தில் வந்து வீக்கத்தை உள்ளே இருக்க அந்த சிறுநீரகங்கள் தங்கி போயிட்டு வீக்கமாக வீங்கிக்கிட்டு இருக்குதுனாக்கா வீக்கத்தை குறைச்சி சிறுநீரகத்தை வெளியேற்றக்கூடியது. அந்த சிறுநீர் வந்து தங்கி போயிருந்துச்சுன்னா தான் வெடுக்குன்னு வலியாக இருக்கும். உப்பு அதே நேரத்தில் உள்ளே படிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அதையும் சரி பண்ணும். இது ரெண்டும் சேர்ந்து அரைச்சி எடுத்த பொடி தனியாகவே வச்சுருக்கிறேன். இந்த சாறு கூட சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பூ, கிராம்பு பொடி, இது எல்லாம் கலந்த இந்த கலவையை விதைப்பையில் மேலே இரவு நேரத்தில் நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு தனி அறையில் இருந்து காலையில் வந்து வெதுன்ற வெந்நீர் வச்சு கழுவிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த விதைப்பை வீக்கம், வலி இதெல்லாம் வந்து குறைஞ்சு சிறுநீரகப்பை பழைய நிலைமைக்கு வந்துடும். விதைப்பை வீக்கம் குறையும். விதைப்பை வீக்கம் குறையலன்னா தூங்க முடியாது, நடக்க முடியாது, அவங்க எதுவும் படி ஏற முடியாது. அப்போ தொடைக்கு உரைசும் போது அங்கே வலி வந்துடும், மயக்கம் வந்துடும், சில பேர் கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்கான மருந்தில் முக்கியமாக வாகையில் மல்லிகை கொடி, பேய் பீர்க்கையில், கிராம்பு, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து இரவு நேரத்தில் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விதைப்பை வீக்கம் குறையும். விதைப்பை வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.